அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது சனி லாபத்தில் இருக்கிறார், மோட்சக்காரகரான கேது 6ல் இருக்கிறார், ராசியின் அதிபதி அஷ்டமத்தை விட்டு முழுமையாக விலகி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் 9, சூரியன் 10 என கிரகநிலைகளின் அமைப்பு பல மடங்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் என கிரகநிலைகள்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மேசராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 2024ஆம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பல்வேறு தருணங்கள்ல அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பில் இருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாற்றம் என்பது உருவாக போகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் விரைந்த தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பாருங்க. இது பல்வேறு தருணங்களில் இணைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. கும்பத்தில் சனி இருக்கும்போது குடகுடமாய் நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கும்பராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போதும் இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமய கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன. அதில் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க. இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்கள்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில், அதாவது ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்பையும் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோன்று செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சுக்கிரன் இந்த தருணத்தில் முற்பகுதியில் விருச்சிக ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 3
அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறார். விருச்சிக ராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் 2.5 தினங்கள் சஞ்சரிப்பார். அந்த தருணத்தில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும். அதே சமயம் உங்களுடைய பண்புகள்ல மிகப்பெரிய அளவுல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதுங்க. உதாரணமாக ஒரு பூனை ஒன்று இருக்கிறது. அந்த பூனையை ஒரு நபர் காதலிக்கிறாருங்க. பூனையின் மீது அளவற்ற அன்பும் அளவற்ற காதலையும் வெளிப்படுத்துகிறார். நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பூனையை தான் திருமணம் செய்து கொன்றுவேன் என்று அடம் பிடித்து தன் தந்தையிடம் செல்கிறாருங்க. தந்தையிடம் சென்று எனக்கு எப்படியாவது இந்த பூனையுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு தந்தை அப்படி என்றால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறாருங்க. பிரார்த்தனை செய்து இறைவனிடம் வேண்டி அந்த பூனையை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றுகிறாருங்க. அப்படி பெண்மணியாக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய புதல்வனுக்கு அந்த பெண்மணியுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார். அந்த பெண் உலகத்திலேயே மிக சிறந்த அழகியான தோற்றம் கொண்டவளாக இருக்கிறார். அற்புதமான பல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர். அந்த தந்தைக்கும் மகனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மணவேடையில் அமர்ந்திருக்கும் போது அந்த மணமேடைக்கு அருகாமையில் ஒரு எலி இங்கிருந்து தாவி குதித்து செல்வதை கண்டவுடன் அந்த மணப்பெண் அந்த எலியை பிடிப்பதற்காக ஓடி விடுகிறாருங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது. அதே போன்றுதான் இந்த தருணத்தில் நம்மீது மற்றவர்களுடைய பாசம், அன்பு இல்லை, வெறுப்பு தான் அதீதமாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறதுங்க. எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது. மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்திருந்தாலும் அவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார். சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் இன்னும் சில மாதங்கள்ல வலுவாக அமரப் போகிறார். எனவே குருவின் அமைப்பு குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தேடி தருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சனி வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் சிறப்பாக கிடைக்கும். பணி சார்ந்த சூழ்நிலையில் விடுமுறை உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள், போனஸ் உட்பட அனைத்துமே நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. தொழில் ரீதியாக உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செய்து முடித்து பல்வேறு விதமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகள் சற்று விலகக்கூடிய இனிமையான தருணமாக இந்த வருடத்தின் முதல் மாதம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பஞ்சமில்லாமல் பல பணிகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே காதல் திருமணம் செய்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய இனிமையான மாதமாக அமைய போகிறதுங்க. புதிதாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் சூரியன் 10ல் அமரப்போகிறார். பல்வேறு பணிகளில் சிரமம் குறைகிறது. அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது. சுக்கிரன் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 10ல் அவர் நுழைய இருக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. புதனின் அமைப்பும் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதத்தில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் போது நிறைந்த நன்மை நிச்சயமாக உருவாகும் மேசராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது உடல் நலம் மற்றும் மனம் நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அதீதமான நன்மை நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.